நாடு மாறும்போது எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதா? பாஷைகள் மொழிகள் மாறும்போது எங்களுடைய கலாச்சார முறைகளை வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றுவதா? அல்லது எங்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமும் அந்த வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட முடியாது. அந்த முஸ்லிமுக்கு ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த முறையில தான் அவர் வாழணும். அந்த முறையில தான் அவருடைய இரவு கழிக்கப்படணும். அந்த முறையில் தான் அவருடைய பகல் செலவழிக்கப்படணும். அந்த முறையில் தான் அவர் ஆடை அணியணும். அந்த முறையில் தான் அவர் சாப்பிடணும். அந்த முறையில் தான் அவர் திருமணம் செய்யணும். அந்த முறையில் தான் அவர் நடக்கணும். அந்த முறையில் தான் அவர் வெளிவாசலுக்கு போகணும். அந்த முறையில் தான் அசுத்தத்தை அவர் சுத்தம் செய்யணும். அனைத்துக்கும் ஒரு முறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அந்த முறைதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பிரகாரம் தான் உலகம் முடியும் வரைக்கும் வருகிற அனைத்து முஸ்லிம்களும் வாழ வேண்டும். அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை வேறு, பரிதாபமாக இருக்கிறது. சுன்னத்துகளுடைய முக்கியத்துவம், சுன்னத்துகளுடைய மகத்துவம், சுன்னத்தொரு முஸ்லிமை எங்கே கொண்டு செல்கிறது? சுன்னத்தை முஸ்லிம்கள் விடுவதனால் அவர்கள் எங்கே தலை தெறிக்க ஓடி எங்கே போய் மோதுகிறார்கள் என்ற பாரதூரங்கள் அடிக்கடி பேசப்படாததனால் பல முஸ்லிம்கள் நினைச்சிட்டாங்க எப்படியும் உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம். பல கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு, அது சுன்னத்து தானே. இந்த எண்ணம் வர்றது மனோ இச்சைவாதிகளிடம். யாருக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிற எண்ணம் இல்லையோ, அல்லாஹ்வை ஏற்று வாழுகிற இந்த கொஞ்சமான நாட்கள், இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள், அதோட கபருக்கு போய் விடுவோம். வாழுகிற இந்த கொஞ்ச நாளில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை இயன்றளவு பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு ஷைத்தான் கொடுக்கிற ஒரு மந்திரம் தான் சுன்னத்து தானே. அப்படி சொல்லி சொல்லியே பார்த்தா அவர் இஸ்லாத்தர ரோட்ல போறாரும் இல்ல, அவர் வேறொரு பாதையில போறாரு. கபரில போயிட்டு எங்க சேருவாரோ சரியா, எங்க போயிட்டு சேருவாரோ சரியா. சூரூரப்பட்டதற்கு பின்னால மஹ்ஷருடைய மைதானம், எல்லோரும் எழுப்பப்படுற மைதானம். இந்த மைதானத்துல யாருக்கு பின்னால போவாரோ தெரியா. இப்படி பல பேருடைய நிலைமை இருக்கு. புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்குது, மஹ்ஷர்ல ஒரு எலான் செய்யப்படும், உலகத்துல யார் யார வணங்கினீங்களோ அவங்களுக்கு பின்னால போயிடுங்க. உலகத்துல யார் யார நம்பி வணங்கி கொண்டிருந்தீங்களோ அவங்களுக்கு பின்னால போயிடுங்க. சூரியனை நம்பினவர் சூரியனுக்கு பின்னால போவாரு, சந்திரனை நம்பினவர் சந்திரனுக்கு பின்னால போவாரு, சிலைகளை நம்பியவர் சிலைகளுக்கு பின்னால போக முயற்சி செய்வாரு, ஷைத்தானை வணங்கினவர் ஷைத்தானுக்கு பின்னால போவாரு. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நேசித்து யார் அந்த சுன்னத்துகளை இயன்ற வாழ்க்கையில் எடுத்தார்களோ ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போவார். அவர்களுக்கு மட்டும்தான் ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கும். சுன்னத்துகள் லேசல்ல, சுன்னத்துகள் பேசப்படுறதில்லை, சுன்னத்துகளுடைய அகம்மியத் முக்கியத்துவம் பேசப்படுவதில்லை. இது மிம்பர்ல மட்டுமல்ல பேசணும், வாப்பமாறு வாயை திறந்து பிள்ளைகள்கிட்ட பேசணும், கணவன்மார்கள் வாயை திறந்து மனைவி கிட்ட பேசணும், உம்மமார்கள் வாயை திறந்து மகன்மார்கிட்ட பேசணும். எப்போது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பற்றி பேசுவோமோ அப்பொழுது பிள்ளைகளுடைய குடும்பத்தில வாழ்க்கையில் அந்த சுன்னத்துகள் வர ஆரம்பிச்சு. சுன்னத்துகளை பற்றி பேசப்படாததால ஏகப்பட்ட நஷ்டத்தை இந்த சமூகம் சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். எங்கெங்கயோ போய்கொண்டிருக்கிறாங்க. உம்மத்து சிதறி போய்கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த ஆள் இல்ல, கட்டுப்பட ஆள் இல்ல. அவரவருக்கு விரும்பிய வழியில பயணித்துக் கொண்டிருக்கிறாரு. அவர் விரும்பின மாதிரி அவர் உடுக்கிறாரு, இவர் விரும்பின மாதிரி இவர் உடுக்கிறாரு, அவர் விரும்பின மாதிரி அவர் வியாபாரம் செய்யறாரு, இவர் விரும்பின மாதிரி அவர் வியாபாரம் செய்யறாரு. தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற நினைப்பு. சுன்னத்துகள் அப்படிப்பட்டதல்ல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு மத்தியில ரப்பு உலகத்துக்கு அனுப்பினது வேடிக்கை பார்க்கறதுக்கு அல்ல. நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று பெயர் போட்டுக்கொண்டு எங்களுக்கு விரும்பிய பிரகாரம் வாழ்ந்ததுக்கல்ல, அந்த ரசூலை பார்த்து அவர்களை கூட வாழ்றது. அதனால ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் தஃப்சீர் செய்வது அவர்கள்.
அல்லாஹ் எப்படி செய்ய சொல்றான் அதை எப்படி செஞ்சா தான் கபூலாகும். அல்லாஹ் தொலை சொல்றான், நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். அல்லாஹ் நோம்பு பிடிக்க சொல்றான், நாம் பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிக்கணும். ஹஜ் செய்ய சொல்றான், நான் ஹஜ் செய்யறது மாதிரி ஹஜ் செய்யணும். அப்படி இல்லையா தூதர் தேவையில்லை, ரசூல் வர தேவையில்லை. எங்க இஷ்டத்து குட்டி பாரு, நீங்க விரும்பின மாதிரி தொழுது போங்க, நான் கபூல் செய்யறேன். நீங்க விரும்பின மாதிரி ஹஜ் செய்யுங்க, நான் கபூல் செய்யறேன். நீங்க விரும்பின மாதிரி உம்ரா செய்யுங்க, நான் கபூல் செய்யறேன். நீங்க விரும்பினார்களுக்கு ஜகாத் கொடுங்க, நான் கபூல் செய்யறேன். அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படி யாரும் கனவு கண்டு கொண்டு சொர்க்கம் போறதுக்கு நினைக்கவும் மாட்டோம். எந்த கேரண்டியும் அல்லாஹ் யாருக்கும் தரல. அல்லாஹ் ஒன்றே ஒன்று தந்திக்குது, என் ரசூலு பின்னால வாங்க, அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு. யார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ, குர்ஆன் சொல்லுகிறது, அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். சுன்னத்தை பின்பற்றவர் பயப்படாதீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டீங்க. அந்த நம்பிக்கை சுன்னத்தை பின்பற்றுவதற்கு மட்டும்தான். மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அஸா அல்லாஹ், மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அஸா அல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுகிறாரோ, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகிறாரோ, தெளிவான விஷயம், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். அல்லாஹ் வழிபட்டார். இன்னைக்கு முஸ்லிம்கள வாழ்க்கையில் இருந்து சுன்னத்துகள் எவ்வளவு தூரம் விலகி போய்கொண்டிருக்கிறதுனா, சுன்னத்தை பார்த்து முஸ்லிம் சிரிக்கிறார். சுன்னத்தை கேலி பண்றது காபிர்கள் அல்ல, சுன்னத்தை கேலி பண்றது முஸ்லிம். சுன்னத்தை அருவருப்பா பார்க்கிறது காபிர் அல்ல, சுன்னத்தை அருவருப்பா பார்க்கிறது முஸ்லிம். சுன்னத்துக்கு எதிராக எழுகிறவர் இன்றைக்கு காபிர் அல்ல, சுன்னத்துக்கு எதிராக பேனாவை தூக்குகிறார் முஸ்லிம். எப்படி ஆசிரத்துல போய் தப்பு போற சுன்னத்து தானே நினைக்கிறாங்க. யாரு சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றுகிறார்களோ, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிற முஹப்பத் உள்ளவர், முஹப்பத் இருக்கிறது என்பதற்கு அடையாளமே சுன்னத்தை பின்பற்றுவது தான். நாவில வச்சிருக்கிறவர் அல்ல, சுன்னத்தை பின்பற்றுவது முஹப்பத்துடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றான், நீங்க சுன்னத்தை பின்பற்றுவீங்கன்னா அல்லாஹ் அவன் நேசிக்கிறீங்கிறது அடையாளம். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, குல் நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களாக இருந்தா நீங்க சொன்னீங்களா, நான் அல்லாஹ்வோட முஹப்பத் என்று சொன்னீங்களா, அல்லாஹ்வோட அன்பு என்று சொன்னீங்களா, அவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வோட முஹப்பத் என்றா நபியாகிய என்ன பின்பற்ற சொல்லுங்க. ஃபத்தபிஊனி, நபியாக என்ன பின்பற்ற சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவாங்க. எங்களுக்கு வெட்கமாய் சுன்னத்துகளை பின்பற்றது பல பேர் வெட்கம். சுன்னத்து கேவலமா தென்படுது. சுன்னத்து சிலர் பார்வைக்கு அசிங்கமான இருக்குது. சில பேர் இப்படி சொல்றாங்க, நாவுக்கு உற்சாக சொல்றாங்க, சுன்னத்து தான் ஆனா பசந்தாகி கொள்ளும். அடே சுன்னத்தே பசந்து தான், நீ அந்த மாதிரி பசந்து பண்ண தேவையில்லை, சுன்னத்தே பசந்து தான். உனக்கு அது தெரியவில்லையா, உன்னோட கல்வி அவிஞ்சிருக்குது, உன்னோட உள்ளம் கட்டு போய்க்கிறேன், ஒண்ணுக்குள்ள ஷைத்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஷைத்தான விரட்டி சுன்னத்து அழகாக தெரியும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று வருமாக இருந்தால் மற்ற எவருடைய வழிமுறையும் அதுக்கு பின்னால் அவங்க போக மாட்டாங்க. எவருடைய வழிமுறைக்கு பின்னாலே போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்னைக்கு சுன்னத்து தானே என்று சொல்றோம். ஏன்னா சுன்னத்துக்கு ஷரியத்தில ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுன்னத்தா என்ன, செய்தா கூலி கிடைக்கும், விட்டா தண்டனை இல்லை. இத சிம்பிளா பாடம் வாங்கிங்க. சட்டம் இயற்றதுக்கு போடப்பட்டிருக்கிறது. சுன்னத்தை விட்டா ஒன்றுமே இல்லைன்னு, சுன்னத்தை விட்டா சவாபில் இருக்கிறது. சுன்னத்தை விட்டவர்களுக்கு தண்டனை வந்திருக்கு. சுன்னத்தை விட்டது ஒரு மனிதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இடது கையால சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சஹீஹான ரிவாயத். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இடது கையால சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வலதால சாப்பிடுங்க. அவரு கேட்கல. சுன்னத்துல பெருமதியில்லாத ஆளுகள் இடதாலே தின்னு கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் போகல, அவருடைய கை அப்படியே செயலிழந்து போயிட்டு சூகையா போயிட்டு, அதுக்கு பின்னால வாய்க்கிட்ட கையை தூக்கவே இல்லா போயிட்டு. சுன்னத்து தானீங்களா, அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாலே தண்டனையை கொடுத்துட்டான். யாருமே சொல்லல வலது கையால தின்றது பரலன்று, வலது கையால தின்றது சுன்னத். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறாய், கை சூகையா போயிட்டு. சுன்னத்தை கேவலப்படுத்துறவங்களுக்கு கியாமத் தெரியும்.